நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு தலைவன் கடவுளாகிறான். இந்த தலைப்பின் கீழே நாம் மொத்தம் 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். கடவுள், சினிமா, அரசியல். சினிமாவுக்கும் அரசியலுக்கு இருக்க தொடர்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் கடவுளுக்கும் சினிமாவுக்கும் இருக்க தொடர்பையும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. அந்த தொடர்பை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டாதான் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்க தொடர்பை நம்மளால் முழுசாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு நடிகனை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவதோ அவனை ரசிப்பதோ சாதாரண விஷயம். ஆனால் பல மணி நேரம் ஆனாலும் நடிகனை பார்க்காம நான் நகர மாட்டேன் அப்படின்னு காத்து கிடந்து சருகு போல மிதிப்பட்டு இறப்பதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்கள் மட்டும் இல்லை, இந்த காணொலியில் பேசிகிட்டு இருக்க நானும் ஒரு நடிகனை ரசிச்சுட்டு தான் இருப்போம். எல்லாருமே ஏதோ ஒரு நடிகரை நம்ம ரசிச்சுட்டு தான் இருப்போம். காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சமூகமே அடிப்படையில் ஒரு புராண கதைகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூக அமைப்பு தான். சரிங்களா? இந்த 100 வருடமாக தான் தமிழ் மொழி மூலமாக நம்ம அறிவியலும், விஞ்ஞானம், தத்துவம், வரலாறு போன்ற விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோம். பழங்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புராண கதைகள் தான் மனிதனை ஆறுதல் படுத்திட்டு இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். புராண கதைகள் மூலமாக தான் மனிதன் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதும், தன்னை மீட்டுருவாக்கம் செய்து கொள்வதும், அப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தங்களது குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அந்த கதையிலேயே சொல்லி தான் வளர்க்கப்பட்டிருக்கீங்க. அந்த பழைய சமூகத்தோட விழுமியங்கள் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. டிவியை பார்த்தாலும் இந்த புராண கதைகள் தான் மாறி 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 குழந்தைகளுக்கு ஊட்டப்பட்டு கொண்டு இருக்கு. காமிக்ஸ் புக் எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் புக்லையும் பார்த்தீங்கன்னா இந்த புராண கதைகள் தான். அந்த என்னதான் தமிழ் மொழி இன்னைக்கு வளர்ச்சி அடைந்திருந்தாலும், அறிவியல், வரலாறு, சித்தாந்தங்கள்லாம் நம்ம படிச்சுட்டு இருந்தாலும், இன்னும் அந்த பழைய அந்த விழுமியங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. கதாநாயக வழிபாட்டை நம்ம வெறுமனே சினிமாவை மட்டும் பொருத்தி பார்க்க முடியாது. அது பகுத்தறிவுக்கு பொருந்தாத ஒரு செயலாக தான் நான் சொல்லுவேன். கதாநாயக வழிபாடுங்கிறது காலங்காலமாக புராணங்களின் மூலமாகவே மனிதனுக்கு ஏற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கு. கதாநாயக வழிபாடு நான் சொல்றது ஹீரோ கல்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். மதங்கள் தங்களுடைய கடவுள்களை மனிதன்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக புராணங்களை தான் பெரிய அளவில் பயன்படுத்து. புராணங்களின் மூலமாக தான் கடவுள்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டாங்க. புராணங்களின் வழியில மனிதன் கேட்டு ரசித்த கடவுள் தான் அவனோட முதல் கதாநாயகன். ராமாயண கதைகளா இருக்கலாம், மகாபாரத கதைகளா இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை நபரை கதாநாயகனாக வைத்து கட்டமைக்கப்பட்ட கதைகளாக தான் இருக்கும். ராமாயணத்தில் ராம கதாநாயகனாக இருப்பார். மகாபாரத கதையில் அர்ஜுனன், கர்ணன், துரியோதனன் வில்லனாக இருப்பார். இது மாதிரி வில்லன் கதாநாயகன் மாதிரி கட்டமைப்புகளை வச்சு தான் அந்த புராண கதைகளே கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த புராண கதைகளில் வரக்கூடிய கடவுள்கள் என்னைக்காச்சும் நேரில் வந்திருக்காங்களா? கடவுள் எங்கேயாச்சும் நேரில் வந்ததுண்டா? கடவுள் நேரிலலாம் வரமாட்டார். ஏன்னா கடவுளுங்கிறது கருத்து, மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து. ஆனாலும் கடவுளை பற்றின அந்த கதைகள், புராண கதைகள் தொடர்ச்சியாக மனிதனுக்கு போதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த புராண கதைகள் கோயில்களில் போதிக்கப்பட்டுச்சு, தேவாலயங்களில் பைபிள் கதைகளாக போதிக்கப்பட்டுச்சு. அது மாதிரி ஒவ்வொரு மதங்களும் தங்களது கடவுள்களை இது மாதிரி கதைகள் மூலமாக தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படி மதங்களின் மூலமாக தான் மனிதன் உள்வாங்கின அந்த புராண கதாநாயகர்கள் இருக்காங்களே, அவங்க தான் மனிதனோட முதல் கதாநாயகர். நாட்கள் செல்ல செல்ல மனிதன் திரைப்படங்கள் மூலமா கதைகளை கேட்க ஆரம்பிக்கிறான். முதல்ல புராண கதைகள் மூலமாக கேட்க ஆரம்பிச்சான். அந்த புராண கதைகளில் வந்த கதாநாயகர்கள் அவனோட முதல், அந்த புராண கதைகள் வந்த கடவுள் அவனோட முதல் கதாநாயகனாக இருந்தான். ரெண்டாவது திரைப்படங்கள் மூலமாக கதைகளை மனிதன் அப்படி உள்வாங்க ஆரம்பிக்கிறான். அந்த திரைப்படங்களில் வர கதாநாயகன் பார்த்தீங்கன்னா சும்மா மந்திரத்தில் தோன்றி மறைகிறதுலாம் கிடையாது. இவனை அப்படியே பிரதிபலிக்கிறாங்க. இவனோட இன்பம், இவனோட துன்பம் எல்லாமே அங்கே திரையில பிரதிபலிக்கப்படுது. இவனோட பிரச்சனை எல்லாத்தையுமே அவன் பிரதிபலிக்கிறான். ஆனால் 3 மணி நேரத்தில் எல்லாத்தையும் அவன் தீர்த்துறான், சண்டை செஞ்சு எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறான். அப்போ
அந்த புராண கதாநாயகர்கள் மேல இருந்த அந்த பக்தி அவன் மனதில் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த திரை நாயகர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு ரசிக்கிறான் இல்லையா, அந்த ஒரு ரசனை, அது அவன் மனதில் ஒரு ஓரம். கடவுளுக்கு கொடுக்குற அதே மனதில் பாதி கடவுளுக்கும் பாதி திரை கதாநாயகனுக்கும் பகிர்ந்து கொள்றான் இடங்கள். இந்த புராண கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் லான்ச்சர்ஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். ராக்கெட்ஸ் எதுக்காக பயன்படுத்தப்படுது? விண்வெளியில் செயற்கைக்கோள்களை செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படுது. செயற்கைக்கோளை விண்வெளிக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தான் ராக்கெட் தேவை. அதுக்கு பிறகு ராக்கெட்டோட உதிரி அந்த பிற பாகங்கள் வந்து உடைந்து கடலில் விழுந்துடும். அது மாதிரி கடவுளுங்கிற கருத்தை மனிதனோட மனதில் ஆழமாக ஏற்றுறதுக்கு தான் இந்த புராண கதைகள் எல்லாமே. அந்த கடவுளுங்கிற கருத்தை ஏற்றின பிறகு அந்த புராண கதாநாயகர்களுக்கு அங்கே எந்த ஒரு வேலையும் கிடையாது. மனித மனமும் அதை பெருசாக ரசிப்பது கிடையாது. இப்போ ஒரு குழந்தைக்கு கடவுள் பற்றின நம்பிக்கை கொண்டு வருவதற்காக 10 தலை கொண்ட அரக்கர் இருந்தான், 5 தலை கொண்ட பாம்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்புவோம். அதே போக 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 அதை வந்து மனித மனம் ரசிக்காது, அது அப்படியே டிமினிஷ் ஆகிடும். அது மாதிரி தான். ஆனால் இந்த இவங்க அந்த புராண கதாநாயகர்கள் உருவாக்கிட்டு போன ஒரு வெற்றிடம் இருக்குது பார்த்தீங்களா, நாளாக நாளாக அப்படியே அந்த புராண கதாநாயகர்கள் மேலே இருக்க அந்த ஒரு மயக்கம் அப்படியே டிமினிஷ் ஆகி அப்படியே ஒரு வெற்றிடம் உருவாகும். வளர வளர அந்த கதைகளை ரசிக்காது மனித மனம். அப்போ அந்த வெற்றிடம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ கல்ட், அந்த ஒரு தனி மனித வழிபாட்டுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து அங்கே சின்ன வயசுலேருந்தே உருவாக்கப்பட்ட அந்த ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்கு. அந்த இடத்த வந்து இந்த திரைக்கதாநாயகர்கள் வந்து இயல்பாகவே ஆக்கிரமிச்சிடுறாங்க. ஏன்னா யதார்த்தத்துக்கு ரொம்ப நெருக்கத்தோடு இருக்கான். இவனோட வாழ்க்கை எல்லாத்தையும் அவன் பிரதிபலிக்கிறான். இவன் பெரிய பெரிய காரில் போகணும்னு ஆசைப்படுறான், ஆனால் அவனால் முடியல. சினிமாவில் இருக்க கதாநாயகன் போகிறான். இவன் கொஞ்சம் யதார்த்தத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதுனாலையும், இவன் வாழ்க்கையை அவன் திரையில் பிரதிபலிக்கிறதுனாலையும் அவன் அந்த இடத்துல அவன் பொருத்திக்கிறான். அந்த ஹீரோ கல்ட், அந்த தனி மனித வழிபாடு, அந்த புராண கதாநாயகர்கள் உருவாக்கிட்டு போன அந்த வெற்றிடத்தை இவன் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறான். சினிமாங்கிறது மனிதனோட ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட், அதாவது ஒரு வகையான ஒரு கனவு உலகம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தவறு செய்கிற அரசியல்வாதிகளை தட்டி கேட்கணும்னு நினைப்பான் மனுஷன். ஆனால் ஏதோ ஒரு பயம் வந்து அவனை தடுத்து நிறுத்தும், ஒரு தயக்கம் அவனுக்குள்ளே இருக்கும், அவன் போய் கேட்க முடியாது. ஆனால் சினிமாவில் ஒரு கதாநாயகன் வந்து தட்டி கேட்பான், பக்கமாக வசனங்கள் பேசுவான். இப்போ மரியாதை குறைவாக ஒரு போலீஸ்காரர் நடத்துறாரு, நிஜத்தில் அவனால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் திரை கதாநாயகன் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஃபைட் பண்ணுவார். அப்படி யதார்த்த வாழ்க்கையோட மனிதனோட இயக்கங்கள் அனைத்துமே இந்த சினிமா உலகங்கிற ஒரு கனவு உலகத்துக்குள்ள அவன் தீர்த்துக்கிறான். அவனோட இயக்கங்கள் எல்லாத்தையுமே இதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். சினிமா உலகத்துல இந்த திரைக்கதாநாயக பிம்பங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி. லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்கல்ல, இருள் நிறைந்த கடலுக்குள்ள வெளிச்சத்தை சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கும். அந்த வெளிச்சத்தை வந்து பாய்ச்சி கொண்டே இருக்கும் இருள் நிறைந்த கடலுக்குள்ள. அது எந்த ஒரு படகை பார்த்தோ கட்டுமரத்தை பார்த்தோம்னா அது அந்த வெளிச்சத்தை வீசுவது கிடையாது. அதோட நோக்கம் அந்த வெளிச்சத்தை வீசிக்கிட்டே இருக்கும், எதையும் குறி வச்சு பண்றது கிடையாது. ஆனா ஒவ்வொரு படகுகளும் தங்களை அந்த கலங்கரை விளக்கத்தோட கனெக்ட் பண்ணி தான் பயணம் செய்யும். அது மாதிரி இருள் நிறைந்த துயர் நிறைந்த வாழ்க்கையில தத்தளித்துக் கொண்டிருக்க மக்கள் தங்கள் துயர் நிறைந்த வாழ்க்கைய திரை கதாநாயகன் வந்து திரையில பிரதிபலிக்கிறத பார்த்து தங்களை வந்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த கதாநாயகனோட. அந்த திரை கதாநாயகனுக்கு வந்து இந்த மக்களோட பிரச்சனையோ இந்த மக்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா இந்த மக்கள் தங்களது பிரச்சனைகள் மூலமாக அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்ட கதைகளை அவன் நடிக்கிறான் இல்லையா சினிமால, அதன் மூலமாக தங்களை வந்து அந்த கதாநாயகனோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப இதுதான் பேசிக்கான ஒரு அடிப்படையான. சமூகத்தில் நடக்கிற அநீதிகளின் மீதான மனிதன் கோபத்துக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது. ஆனா அதை சரி செய்ய, அதை எதிர்கொள்வதற்கான ஒரு சரியான சூழலும் அதை சரி செய்வதற்கான வாய்ப்பும் அவனிடமிருந்து கொஞ்சம் தள்ளிதான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடைவெளியானது 90களுக்கு பிறகு சற்று அதிகமாகவே ஆகுது. அந்த இடைவெளியானது மனிதனுக்கும் அரசியலுக்குமான இடைவெளி. அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம பேசுவோம், அப்புறம் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அதாவது 90 காலகட்டங்களுக்கு பிறகு, 1990 காலகட்டங்களுக்கு பிறகு இந்தியா குளோபலைசேஷன் அப்படின்னு ஒரு கொள்கையை ஏற்றுக்கிட்ட பிறகு சமூகமோ அரசியலோ எதுக்கும் பொறுப்பு இல்லை, தனி மனிதன் தான் அனைத்துக்கும் காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்தை விதைக்கக்கூடிய படங்கள் இங்க நிறைய வளர்த்து வந்தது. குறிப்பா சொல்ல போனா ஜென்டில்மேன் அப்படிங்கிற படத்தை சொல்லலாம், கத்தி படத்தையும் சொல்லலாம். அந்த கத்தி படத்துல பாத்தீங்கன்னா
2014 வந்த படம். அந்த படத்துல தண்ணி தான் அந்த மக்களோட பிரதான பிரச்சனை. அதுக்கெல்லாம் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா தனியார் முதலாளி, ஒரே ஒரு முதலாளி தான். அந்த முதலாளியை சண்டை செஞ்சு சரி பண்ணிட்டா அந்த மக்களோட தண்ணி பிரச்சனைலாம் சரியாயிடும், அதோட முடிஞ்சிடும். இங்க அரசுக்கோ அந்த மக்களுக்கோ எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. தனி ஒரு ஆள் தான் இங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சிறப்பா படம் எடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு கதை 1980 வந்திருக்கும், தண்ணீர் தண்ணீர்னு சொல்லிட்டு கே பாலச்சந்திரன் எடுத்த ஒரு அற்புதமான படம். அங்கேயும் தண்ணி தான் பிரச்சனை. ஆனா அந்த படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும்னா, அந்த மக்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை முறையிட்டு போராடி அரசாங்கம் வந்து எந்த வகையிலுமே அந்த மக்களுக்கு உதவி செய்யாது. அவங்க போராடி கடைசிக்குல அவங்க உரிமைகளை அவங்களே மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கும்போது அரசு தனது குடும்ப உரிமையை பயன்படுத்தி அந்த மக்களை சுட்டு கொன்னு அந்த பிரச்சனையத்தோட முடிக்கும். அந்த துப்பாக்கி சூட்டில் எஞ்சிய ஒருத்தன் வந்து ஒரு புரட்சிகர குழுவில் போய் சேர்ந்துருவோம். அந்த படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கோம்னா, அரசுனா என்ன, அந்த அரசு எந்த அளவுக்கு ஒரு கொடுமையை வந்து மக்கள் மேலே பாய்ச்சும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு அரசு செயல்படும் அப்படிங்கிறது தெளிவாகவே அரச கட்டமைப்பையும் அது தெளிவாக அந்த படம் காட்டியிருக்கோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அதாவது 90களுக்கு பிறகு வந்த படம். இது கத்தி சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஆள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அந்த தனி ஒரு ஆளை சரி பண்ணிட்டா இங்கே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இதுதான் மனிதனை அரசியலிருந்து அப்புறப்படுத்தும் போக்குன்னு நம்ம சொல்றோம். இதை வந்து திரைப்படங்கள் சிறப்பாகவே செய்யுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஆங்கிலத்தில் வந்து டீபாலிட்டிசைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். டீபாலிட்டிசைஸ்னா மனிதனை அரசியலற்ற ஒருவனாக மாற்றுவது. இது போன்ற படங்கள் வந்து ஏராளம் வெளிவந்துச்சு. குறிப்பா சொல்ல போனா, முன்னாடிலாம் சந்திர மரங்கள் வெட்டுவது அது வந்து ஒரு பெரும் குற்றம். அதாவது கேப்டன் பிரபாகரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா கதை அதுதான். அந்த சந்திர மரம் வெட்டுறவர் தான் மெயினான ஒரு குற்றவாளியாக இருப்பார். அவரை விஜயகாந்த் போய் பிடிச்சிட்டு வருவார். ஆனால் இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம்மரம் வெட்டுறவங்க வந்து தான் ஹீரோவே. இப்போ வர படங்கள்லாம் செம்மரம் வெட்டுறவங்க ஹீரோ. ஜென்டில்மேன் படத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறவங்க தான் ஹீரோ. இதில் வந்து இயல்பாகவே இந்த படங்கள் மனித மனம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும். காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கொள்ளையடிப்பதை அவனோட வைத்துக் கொள்வதால் மக்களோட பங்கிட்டுக் கொள்கிறான். ஒரு குற்றத்தை, ஒரு அநியாயத்தை மக்களோட பங்கிட்டு அதை சோசியலைஸ் அதை சமூகமயமாக்கி ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து ஒரு குற்றத்துக்கும் அயோக்கியத்தனத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு சமூகமாக, ஒரு குற்ற சமூகமாக கட்டமைப்பதில் ஆங்கிலத்தில் சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுவோம். அந்த வேலையை வந்து இந்த படங்கள் வந்து சிறப்பாகவே பார்த்துச்சு. முதல்ல சொன்ன மாதிரி அந்த அரசியலிருந்து மக்களை அந்நியப்படுத்தி, அந்த ஒரு அரசியலிருந்தும் அந்நியப்படுத்துற மாதிரி படங்கள் இந்த காலகட்டங்களில் நிறையவே நம்ம சொல்லலாம் வந்தது. இந்த படங்கள்லாம் மனிதரை எப்படி ஒரு குற்றவாளியா மாத்துது, சமுதாயத்தை எப்படி ஒரு குற்றம் நிறைந்த ஒரு சமூகமா மாத்துதுங்கிறது இந்த படங்கள்லாம் ஒரு உதாரணம். அப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு மனிதன் எந்த நிலைக்கு வரான்னா, நம்மளால எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுப்பா, நம்மளால எதுவுமே முடியாது, எதையும் நம்மளால சரி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது, தான் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் ஒருத்தன் திரையில சந்திக்கிறான். தான் சந்திக்கிற எல்லா கொடுமைகளையும் ஒருத்தன் சந்திக்கிறான். அவன் போராடி வெற்றி பெறலாம். இங்க பாத்தீங்கன்னா, நமக்கு ரோட்ல போகும்போது எல்லாரும் என்னடா அப்படி இவ்வளவு அநியாயம் நடக்குது, இவ்வளவு கொடுமை நடக்குது, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க தான் நமக்கு தெரியும். ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் இந்த சமூகத்தின் மீது ஒரு கோபமோ ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு எண்ணமோ இல்லாமலாம் இல்லை, இருக்கு. நான் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு சமூகம் மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த நெருக்கடியான வாழ்க்கை சூழல் எப்படி மனிதர்களை மாற்றி வச்சிருக்குன்னா, இந்த வீட்டில் ஒரு 50-100 பேர் வந்துட்டு ஒரு சமையலுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிற மாதிரி, பெரிய பெரிய பங்களா வீடுகளில் ஒரு பாதுகாவலர் வச்சுக்கிற மாதிரி சமூக மாற்றத்துக்கான கருத்தை யாராச்சும் ஒருத்தவங்க ரெடி பண்ணுவாங்க. சமூக மாற்றத்துக்கான கருத்தை ரெடி பண்ணுவாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க வந்து போராடுவாங்க, அப்போ எல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இங்கே தீவிரமாக மக்கள் மத்தியில் ஏற்றப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வேலைகளை வந்து இன்னைக்கு சினிமா ஊடகங்கள் மிக பிரமாதமாக செய்யுது. உனக்கு எந்த பற்றி நீ யோசிக்காத, எவனோ ஒரு உனக்காக ஒருத்தர் வருவான், உன் பிரச்சனைகள்லாம் பேசுவான், உனக்காக போராடுவான், உனக்காக சாவுவான் அப்படின்னு அந்த கருத்துக்கள் வந்து வலிமையாக சினிமா ஊடகங்களால் தயாரிக்கப்படுது. அந்த கருத்துக்களுக்கு திரைக்கதாநாயகன் வந்து உயிர் கொடுக்கும்போது அவன் ஒரு நடிகனா இருந்தவன் தலைவனா மாறுவான். எப்படி நடிகனா இருந்தவன் தலைவனா மாறுவான் இந்த இடத்துலதான். மேலும் இங்க எல்லாத்துக்குமே ஒரு சமூக அங்கீகாரம் தேவைப்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன். கட்டாயமா எல்லாத்துக்குமே ஒரு சமூக அங்கீகாரம், ஒவ்வொரு செயலுக்குமான ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. இன்னைக்கு ஒரு 10 வருடம் இருக்கும், வாலிபர் சங்கத்தை அமைக்கிறதுக்காக ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு என்னை கூட்டிட்டு போறாங்க, அறிமுகம் செய்யணும், வாலிபர் சங்கத்தை அறிமுகம் செய்யணும். அறிமுகம் செய்து அங்க ஒரு கிளை அமைக்கணும். அப்ப தோழர்கள் எல்லாம் பேசுறாங்க, வாலிபர் சங்கத்தை பத்தி, அதோட
விஷயங்களை விவரமாக எலாபரேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதில் பேசுறதுக்கு. தோழர்களோட அனுமதியோட நானும் பேசுகிறேன். அப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான். திரை கதாநாயகர்கள் போல் இல்லாமல் நிஜமான கதாநாயகர்களாக, வரலாற்று நாயகர்களாக அவங்களை மாற்றக்கூடிய அமைப்பு வாலிபர் சங்கம் அப்படின்னா. எல்லாரும் என்னை வித்தியாசமாக பார்த்தாங்க, தோழர்கள் உட்பட. யாருக்கும் நான் சொன்ன விஷயத்துக்கான அர்த்தம் புரியல அன்னைக்கு. ஏன்னா ஒரு மனிதனோட செயல் அது போராட்டமாக இருக்கலாம், ஒரு தத்துவமாக இருக்கலாம், எல்லாமே ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்குது. அதை இந்த சமூகம் அங்கீகரிக்காத போது அவன் வந்து அந்த செயலையே தேவையில்லாத ஒரு வீண் வேலையை நினைக்கிறான். இன்னைக்கு வீட்டில் மணிக்கணக்காக உட்காந்து படிச்சுட்டு இருந்தா என்ன, இயல்பாவே படித்த வீடுகளிலே கேட்குறாங்க, என்ன நாளைக்கு என்ன பரிச்சயம் அவனுக்கு, ஏதாச்சும் பொது காரியங்களுக்கு போனால் இதெல்லாம் வெட்டி வேலை அப்படி. ஆனால் சினிமா கதாநாயகன் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகமும் அதுக்கான அங்கீகாரம் கொடுக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த சினிமா கதாநாயகன் பார்த்தீங்கன்னா புராணத்தில் படித்த கதாநாயகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு மறு அவதாரமாக இவனுக்கு தெரியுறான். யாருக்கு? பொதுமக்களுக்கு. சினிமா கதாநாயகன் அந்த இடத்துல தலைவனாக தான் ஒரு அவதாரமாகவே. ஏன்னா சொல்கிறாங்களே, காலங்காலமாக சொல்லித்தானே வளர்த்துருக்காங்க, எப்பெல்லாம் அநீதி நடக்குதோ அப்போல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன், அப்படி ஒரு அவதாரமாக பார்க்குறான். அவதாரம்னு சொல்லிட்டா போதுமே, எந்த கொள்கையும் தேவையில்லை, எந்த சித்தாந்தமும் தேவையில்லை, ஒரு குப்பையும் தேவையில்லை. அவனுக்கு நடிகனாக இருக்கிறது அவனுக்கு வந்து ஒரு பெரிய தகுதியாக போயிடுது. கொள்கைன்னு சொன்னோன்னா தான் எனக்கு ஞாபகம் வருது. 90களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் 18-19 வயசு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திராவிட இயக்கத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு கொண்டவனாக இருப்பான். அப்புறம் ஒரு 20-22 வயசு இந்த காலேஜ்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்சிய இயக்கங்கள், மார்க்சிய லெனின் இயக்கங்கள்னால ஒரு ஈர்ப்பு கொண்டவனா, ஒரு புரட்சிகர சிந்தனை கொண்டவனாக இருப்பான். இவன் என்ன ஆவான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த திராவிட அமைப்புகள் இருக்க அவங்க வந்து வளரும் போது அப்படியே ஒரு திராவிட கட்சிகளுக்குள்ள அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இந்த வாலிபர் சங்கங்கள் இல்லை மார்க்சிய இயக்கங்கள் அந்த முகாமுக்குள்ள இருக்கும், அவங்க அப்படியே ஒரு பொதுவுடைமை கட்சிக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அப்படி ஒரு கொள்கை சித்தாந்தங்கள் வந்து அப்படி உள்வாங்கி அப்படி செயல்படும் போது அரசியல் என்ன எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 90களுக்கு பிறகு, அதாவது இந்தியா உலகமய கொள்கையை ஏற்றுக்கிட்ட பிறகு இந்த டீபாலிட்டிசைஸ் வந்து அரசியலற்ற தன்மை வந்து தீவிரமாக அமல்படுத்தப்பட்டுச்சு. அதாவது எலெக்டட் பாடிஸ் இருக்காங்க இல்லையா, தேர்வு செஞ்ச நம்ம ஓட்டு போட்டு தேர்வு செய்யறோம்ல, அவர்களுக்கு பதிலாக அந்த இடத்துல பெரிய குழும நிறுவனங்களும் ஏகாதிபத்திய பெரிய வல்லாதிக்க நாட்டோட முதலாளிகளும் அங்கே வந்து முடிவெடுக்கக்கூடிய சக்திகளாக மாறுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம் சொல்லுங்கள். இப்போ இந்தியாவை யார் ஆட்சி செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஓட்டு போட்டிருக்கோம், மோடி ஆட்சி செய்கிறாருன்னா அப்படி கிடையாது, ட்ரம்ப் தான். இன்னைக்கு இந்தியா யாரோட வணிகம் செய்யணும், எவ்வளோ வணிகம் செய்யணும், எவ்வளோ ஆயில் வாங்கணும், எந்த அளவுக்கு நீ வாங்கணும், இதெல்லாம் ட்ரம்ப் முடிவு பண்ணுறாரு. இல்லையா நான் அவன் மேலே 100% வரி போடுவேன், வரியை குறைக்கணுமா நான் சொல்கிறது நீ கேளு. இப்போ நான் சொல்கிற உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுவுமே வந்து இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட போய் சேராத மாதிரி இந்த வேலைகளை வந்து சிறப்பாகவே திரைப்படங்கள் வந்து இந்த கதாநாயகர்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒற்றை நபரை வந்து வில்லனாக காட்டுவது, அரசையும் அப்புறப்படுத்தி அந்த கதாநாயகனும் அந்த படத்துல ஒரு வில்லனும் தான் எல்லா பிரச்சனையும் வில்லன் தான் செய்வார், கதாநாயகன் சரி பண்ணிடுவார், அவ்வளோதான். இந்த கத்திங்கிற படத்தை நான் சொல்றேன் இல்லையா, அதில் அழகா நீ என்ன உனக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வேணுமோ அதையும் அதில் வைப்பாங்க, உனக்கு பெரியாரிய சித்தாந்தம் வேணுமோ அதையும் வைப்பாங்க, அந்த படங்களே வச்சிருவாங்க. அந்த கத்தி படத்தில் பார்த்தீங்கன்னா அழகா கம்யூனிஸ்ட் பற்றியும் பேசுவார் அந்த படத்துல கதாநாயகன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கடைசியாக ஒற்றை நபரை தான் வில்லனாக காட்டி முடிச்சு அந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் சரியா. மொத்தத்தில் இந்த கதாநாயக பிம்பம் நம்ம சொல்றோம்ல, அது பார்த்தீங்கன்னா வெட்டி வச்ச பலாப்பழம் மாதிரி. அதன் ஈர்க்கப்படுற மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழத்தை மொய்க்கிற ஈக்கள் மாதிரி. அந்த மொய்க்கிற ஈக்கல்ல ஒரு ஒரு பலாப்பழ கடைக்காரன் ஒரு 20-30 ஈஸ் ஆகுதுன்னா அவன் கவலைப்படுவான்னு நினைக்கிறீங்க? கவலைப்பட மாட்டான், கவலையப்பட மாட்டான். அது மாதிரி தான் இந்த கதாநாயகர்களும், அந்த கதாநாயகர்களை ப்ரொஜெக்ட் பண்ணுற ஊடகங்களும், அந்த ஊடகங்களை இயக்கக்கூடிய அரசியலும் எல்லாமும் சேர்ந்து. இந்த பலாப்பழ சீசனில் பலாப்பழத்தை வச்சுருப்பான், அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் வச்சுருப்பான். ஆனால் அந்த கதாநாயக வழிபாடு மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். சீசன் ஒன்று மாறிக்கிட்டே இருக்குமே தவிர அவன் இருந்துகிட்டே இருப்பான். மக்கள் என்னவோ ஒரு கதாநாயகனை பெரிய கடவுளாக பார்க்குறாங்க, ஆனால் அந்த கதாநாயகன் பார்த்தீங்கன்னா மக்களை வெறும் அந்த பலாப்பழத்தில் வைக்கிற ஈயா தான் பார்க்குறான். இது மாதிரி விஷயங்களை நிறைய பேசுவோம். இது மீதான கருத்துக்கள், கதாநாயக வழிபாட்டின் மீதான கருத்துக்கள் ஏதாவது கூட குறைதல் பேசணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மாற்றத்தை நோக்கி பயணிப்போம்.
ஜாதி ஒழிந்த சமதர்ம சமூகத்திற்கான கருத்தியல் பட்டறை தீட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க.